ஒரு சின்ன திக்ர். திருமறை குர்ஆன்ல இது நபியின் துஆ அப்படின்னு எடுத்துச் சொன்ன ஒரு திக்ர். எந்த ஒரு அடியானாவது இந்த சின்ன திக்ரை 2 ரக்காத் தொழுகை தொழுதுவிட்டு ஓதினால், அவன் என்ன இறைவனிடத்தில் கேட்கிறானோ அதை ரப்பு நிறைவேற்றிக் கொடுப்பான். அதுவும் தாமதம் இல்லாமல் சீக்கிரம் இறைவன் அதை கொடுப்பான் என்று நமது இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத்தந்த ஒரு துஆ. நமக்கு எல்லாருக்குமே தெரிந்த ஒரு துஆ தான். இன்ஷா அல்லாஹ் இந்த ஒரு துஆவ பற்றி நம்ம தெரிந்து கொள்வோம். இதனுடைய சிறப்புகளை புரிந்து கொள்வோம். இதை நாமும் வாழ்க்கையில் வழக்கமாக்கி இந்த ஒரு இல்மை அடுத்தவர்களிடம் பகிர்ந்து கொள்வோம். இன்ஷா அல்லாஹ் வீடியோ முழுவதுமாக கேளுங்கள். அடுத்தவர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். பயங்கரமான இருளில் இருந்த நபி இறைவனிடத்தில் இந்த துஆ ஓதி கேட்டாங்க. அதனால குர்ஆன் கூறுகிறது, அல்லாஹு தஆலா அவர்களை காப்பாற்றினான். அவர்கள் அனுபவித்த அந்த வேதனையிலிருந்து அவர்களை இறைவன் காப்பாற்றினான். நமக்கும் வேதனைகள் நீங்கி நமது வாழ்க்கையில் வெற்றி பெற இறைவனே சொல்கிறான். இறைவன் தான் எந்த ஒரு மோமீனையும் வெற்றியை கொடுக்கிறான். நமக்கும் இறைவனிடத்தில் கேட்போம். இன்ஷா அல்லாஹ் இந்த துஆவை ஒவ்வொரு மோமீனும் படித்து வைத்துக் கொள்ளுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹ் வல்ஹம்துலில்லாஹ். அஊது பிகலிமாத்தில்லாஹி தாமா மின் குல்லி ஷைத்தானின் வஹாமா வ மின் குல்லி ஐனின் லாமா. எஜமானான ரப்பு நமது எல்லா அமல்களையும் ஏற்றுக்கொள்வானாக. நம்மிடத்திலிருந்து வந்த சிறிய பெரிய அனைத்து தவறுகளையும் இறைவன் மன்னித்து நமக்கு பொறுத்து தருவானாக. நிறைய ஆசைகள் நமது கல்பில் உள்ளவர்கள்தான். இறைவா, எங்களுடைய எல்லா ஆசைகளையும் நீ பூர்த்தி செய்து தருவாயாக. எல்லா கவலைகளையும் போக்கி தருவாயாக ரப்பே. எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு பரிகாரம் வழங்குவாயாக இறைவா. திருமறை குர்ஆன் மகானான யூனுஸ் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய ஒரு துஆவை நமக்கு கற்றுத்தருகிறது. பெரிய அளவில் பிரச்சனைகளை எதிர்கொள்ளும் போது, பெரிய அளவில் ஒரு வேதனையில் இருக்கும்போது, மனதில் ஒரு பயத்தோடு போராடி கொண்டிருக்கும் போது, யாருக்காவது நான் இதிலிருந்து வெளிவர வேண்டும், இதிலிருந்து நான் தப்பித்து கொள்ள வேண்டும், யாருக்காவது தான் அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த ஒரு மனரீதியான பிரச்சனையிலிருந்தும், சம்பாத்திய பிரச்சனையிலிருந்தும், டென்ஷன்ல இருந்தும், கண்ணீரிலிருந்தும், துக்கத்திலிருந்தும், பயத்திலிருந்தும் நான் வெளிவர வேண்டும் அப்படின்னு இருந்துன்னா, இந்த ஒரு துஆ ஓதினால் போதும் அப்படின்னு நமக்கு கற்றுத்தந்தது நமது இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யுனூன் அப்படின்னா மீன் என்ற அர்த்தம். மீனோடு தொடர்புடைய ஒரு சரித்திரம் உள்ளவங்க தான் மகானான யூனுஸ் நபி அலைஹிஸ்ஸலாம். நீனவா என்கிற ஒரு பிரதேசத்துக்கு யூனுஸ் நபி அலைஹிஸ்ஸலாமை அல்லாஹு தஆலா அனுப்பினான். வழி தவறிய மக்களை நேர்வழியில் கொண்டு வருவதற்கு வேண்டி இறைவன் கட்டளையிட்டு யூனுஸ் நபி அலைஹிஸ்ஸலாம் அங்கு சென்றாங்க. அங்கு சென்றபோது யாருமே யூனுஸ் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்வதை கேட்கவும் இல்லை, எதற்குமே முன் வரவில்லை. சரி, இந்த நாட்டில் உள்ளவங்க நமது பேச்சையும் எதையும் ஏற்கவில்லை, நாம் அடுத்த நாட்டிற்கு செல்வோம் அப்படின்னு அந்த ஒரு தீர்மானத்தை எடுத்தாங்க யூனுஸ் நபி அலைஹிஸ்ஸலாம். ஆனால் இறைவனிடத்திலிருந்து எந்த ஒரு கட்டளையோ எந்த ஒரு தீர்மானம் வருவதற்கு முன்னதாகவே யூனுஸ் நபி அலைஹிஸ்ஸலாம் அங்கிருந்து சென்று விட்டாங்க. அதை அவர்களுக்கு இறைவன் ஒரு சோதனையாக கொடுத்தான். ஒரு கப்பல் யாத்திரை மேற்கொள்கிறாங்க. அந்த கப்பலில் நமது யூனுஸ் நபி அலைஹிஸ்ஸலாமும் ஏறி அமர்ந்திருக்காங்க. அந்த நேரத்தில் கடல் என்பது பயங்கர சீற்றமாக இருக்கிறது. அப்போ ஒரு ஆபத்து வரப்போகிறது என்று உணர்ந்த மக்கள் அந்த ஒரு காலத்தில் அங்கிருந்து யாராவது ஒரு நபர் அங்கிருந்து அந்த கப்பலில் இருந்து வெளியேற வேண்டும். அப்போ சீட்டு குலுக்கி போடுறாங்க. அதில் வந்தது யூனுஸ் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பெயர். மறுபடியும் போடுறாங்க சீட்டு, அதிலும் வந்தது யூனுஸ் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பெயர். அது ஒரு நெபி என்றதால் அவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்று 3வதும் அவர் குலுக்கி போட்டது போது அதிலும் வந்தது நமது யூனுஸ் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பெயரே. உடனே யூனுஸ் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு புரிந்து விட்டது, இது இறைவனுடைய ஒரு தீர்மானம், இறைவனுடைய கலா என்று. உடனே அதன்படி அவங்க கடலில் சாடினாங்க. அந்த நேரத்தில் ஒரு மீன் அவர்களை விழுங்கியது. இதை திருமறை குர்ஆன் தெளிவாக கூறுகிறது. திமிங்கலத்தின் வயிற்றில் மாட்டிக்கொண்டாங்க யூனுஸ் நபி அலைஹிஸ்ஸலாம். நான் சொல்லி வருவது, அதிகமான பயங்கரமான ஒரு இருட்டில் எந்த ஒரு லைட்டுமே அங்கு அடிக்க முடியாத ஒரு நிலையில், அந்த இருளில் எனக்கு என்ன நடந்திருக்கிறது அப்படின்னு கூட தெரியாமல், புரியாமல், பயங்கர பதட்டத்தோடு இறைவன் இருள் என்று இந்த இடத்தில் கூறியது, 1 மீனுடைய வயிற்று, 2 சமுத்திரத்தின் அடியில். அந்த ஒரு அளவிற்கு நாம் செல்லும்போது அங்கு எந்த ஒரு வெளிச்சமுமே கிடைக்காது. அப்போ மீனுடைய வயரும் சரி, அந்த ஒரு இருளிலும் சமுத்திரத்தின் அடியில் அந்த இருளிலிருந்து யூனுஸ் நபி அலைஹிஸ்ஸலாம் இறைவனை அழைத்தாங்க. அவர்கள் ஓதிய திக்ர் லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். இந்த திக்ருடைய சிறப்பு என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? இந்த ஒரு வீடியோ முழுவதுமாக கேட்டுக்கொள்ளுங்கள். நமது கடன்கள் ஒன்று அடர்ந்து கிடைக்க, நமது மன வேதனை ஒன்று நீங்கி கிடைக்க, வீடு இல்லை என்கிற கவலை நீங்க, வேலை இல்லை என்கிற கவலை நீங்க, மன ரீதியாக அல்லது சம்பாத்தியத்தில் அப்படி என்ன ஒரு பிரச்சனை, என்ன ஒரு இடைஞ்சல், என்ன சிரமம் இருந்தாலும் அது எல்லாம் ஒன்று நமக்கு விலக, அதெல்லாம் நமது வாழ்க்கையிலிருந்து பறந்து வெற்றியாக நமக்கு மாறுவதற்கு இந்த ஒரு திக்ர் போதுமானது அப்படின்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? உறுதி கொள்ளுங்கள், நம்பிக்கொள்ளுங்கள். ஏனென்றால் இதை நான் சொல்லல, இதை சொன்னது இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மகான்கள்
கிதாபில் எழுதிய அற்புதமான ஒரு துவாவாகும் இது. திருமதியில ரிப்போர்ட் பண்ணியிருக்கு. நமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக, யூனுஸ் நபி அலைஹிஸ்ஸலாம் திமிங்கலத்தின் வயிற்றிலிருந்து ஓதிய அந்த ஒரு துவாவை எந்த ஒரு அடியானாவது ஓதினால், அந்த அடியான் என்ன கேட்கிறானோ, எந்த காரியத்தை கேட்கிறானோ, அந்த ஒரு காரியத்துக்கு ஹிஜாபத் வழங்காமல் வேற எந்த ஒரு விஷயமும் கிடையாது என்று. அந்த ஒரு துவாவை இறைவன் ஏற்றுக்கொள்வான் என்பது உறுதியான ஒரு விஷயமாகும். இதை சொன்னது வேறு யாரும் இல்லை, நமது தலைவரான முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த ஒரு சின்ன துவாவை ஓதி இறைவனிடத்தில் என்ன ஒரு தேவை கேட்டாலும் அது கண்டிப்பாக அதற்கு பதில் கிடைக்கும் அப்படின்னு தன்னுடைய நாவு கொண்டு பொய் சொல்லாத நமது இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நம்மிடத்தில் பகிர்ந்து கொண்ட ஒரு விஷயம். மறுபடியும் நமது இறை தூதர் கூறக்கூடிய ஒரு விஷயம், ஏதாவது ஒரு கவலையை அனுபவிக்கக்கூடிய ஒரு நபர் குடும்பத்தில் உள்ள ஏதாவது ஒரு வேதனையாக இருந்தாலும் சரி, மன ரீதியாக இருந்தாலும் சரி, உடல் ரீதியாக இருந்தாலும் சரி, சம்பாத்தியத்திலாக இருந்தாலும் சரி, இந்த ஒரு கலிமத்து ஓதினால், இந்த ஒரு திக்ர ஓதினால், இல்லா ஃபரஜ அன்ஹு, அல்லாஹு தாலா அவனிலிருந்து அந்த ஒரு முசீபத்தை, அந்த ஒரு சிரமத்தை, அந்த ஒரு இடைஞ்சலை, அந்த ஒரு வேதனை நீக்கி கொடுப்பான் என்று இதை கூறியது ஹபீபான ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்போ நீங்க ஒரு பெரிய ஒரு வேதனையை அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு நபராக இருந்தால், அது எதுவாக இருந்தாலும், நான் என்ன ஒரு வேதனைன்னு எடுத்து சொல்லலை. ஏனென்றால் நாம் ஒவ்வொருவரும் விதவிதமான பிரச்சனைகளையும் வேதனைகளையும் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம். சிலருக்கு ஒரு நோயாக இருக்கும் அவர்களுடைய வேதனை, சிலருக்கு ஒரு குடும்ப பிரச்சனையாக இருக்கும், சிலருக்கு ஒரு வீடு இல்லை என்கிற கவலையாக இருக்கும், சிலர் அதிக கடன் சுமையில் மூழ்கி கொண்டிருக்கக்கூடிய அந்த பிரச்சனையாக இருக்கும். இப்படி விதவிதமான கஷ்டங்களும் வேதனைகளையும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறாங்க. சிலருக்கு பிள்ளைகளை கொண்டா இருக்கும் கவலை, சிலருக்கு தன்னுடைய உம்மா வாப்பாவை கொண்டாக இருக்கும் கவலை, சிலருக்கு கணவனை கொண்டாக இருக்கும் பிரச்சனை, சிலருக்கு மனைவியை கொண்டாக இருக்கும் பிரச்சனை. இப்படி மனிதர்களான ஒவ்வொருவருக்கும் விதவிதமான பிரச்சனைகள்ல மூழ்கி இருக்கிறாங்க. எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி, இந்த ஒரு திக்ர, லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன், இந்த திக்ர ஓதி அவனுடைய கவலையை இறைவனிடத்தில் கூறினால், அவன் வேதனையோடு கூறினால் அந்த ஒரு வேதனை நீங்கும், அவனுடைய கல்பில் உள்ள அந்த ஒரு கஷ்டம் என்பது நீங்கும் என்று நமக்கு கற்றுத்தந்தது இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னும் நமது இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகின்ற ஒரு விஷயம், திருமறை குர்ஆனில் ஒரு இஸ்மு கூறப்பட்டிருக்கிறது. அந்த இஸ்மு இந்த திக்ரை சுட்டி காட்டுகிறது என்று. இதா துஹிய பிஹி அஜாபா, ஏதாவது ஒரு அடியான் இந்த திக்ரை ஓதி அல்லாஹு தாலாவிடத்தில் எந்த ஒரு காரியம் கேட்டாலும், அஜாபா, இறைவன் அவனுக்கு பதில் தருவான், பதில் அளிப்பான். வா இதா சுஹில பிஹி, அந்த ஒரு காரியத்தை இறைவனிடத்தில் கேட்டால் அவனுக்கு அது வழங்கப்படும் என்று இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மளிடத்தில் கற்றுத்தந்த ஒரு விஷயம். அஜாபா, இந்த ஒரு திக்ர ஓதி எந்த ஒரு காரியம் கேட்டாலும் இறைவன் அதற்கு பதில் வழங்குவான். நமது இறை தூதர் எடுத்து சொல்றாங்க, தஅபத் யூனுஸ் இப்னு மத்தா அலைஹிஸ்ஸலாம், நான் யூனுஸ் இப்னு மத்தா, யூனுஸ் நபி அலைஹிஸ்ஸலாம், யூனுஸ் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய துவா, அவர்களுடைய திக்ர், அவர்களுடைய அந்த ஒரு இஸ்மு அது பரக்கத்தாக்கப்பட்டிருக்கிறது என்று ஏராளமான ஹதீஸுகள் இருக்கிறது இந்த ஒரு திக்ருக்கு. அல்லாஹு தாலாவுடைய திருமறை குர்ஆன் கூறுகிறது, ஃபனாதா துலூமாத்தி அன் லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். இந்த ஒரு துவாவை யூனுஸ் நபி அலைஹிஸ்ஸலாம் செய்தாங்க. எதற்கு வேண்டி? அந்த இருள் என்ற வேதனையிலிருந்து அவர்களுக்கு தப்பிக்க வேண்டும், அவர்களுக்கு கரையில் வர வேண்டும், அந்த மீனுடைய வயிற்றிலிருந்து வெளியே வரணும், அந்த ஒரு கடுமையான வேதனையிலிருந்து வெளிவரணும் என்ற ஆசையோடு ஃபஸ்தஜபினா லஹு ஃபனஜைனாஹு மினல் ஹம். திருமறை குர்ஆன் கூறுகிறது, அல்லாஹ் கூறுகிறான், ஃபஸ்தஜபினா லஹு, அவர்களுக்கு நாம் ஹிஜாபத்து கொடுத்தோம், அவர்களுடைய துஆவை நாம் ஏற்றுக்கொண்டோம், அவர்கள் கூறியதை நாம் கேட்டோம். ஃபனஜைனாஹு மினல் ஹம், அவர்கள் அனுபவித்துக் கொண்டிருந்த சகல வேதனைகளிலிருந்தும் அவர்களை நாம் காப்பாற்றினோம். மூமீன்களே, இறைவனிடத்தில் நம்பிக்கையோடு இருக்கக்கூடியவங்களே, அல்லாஹு தாலாவிடத்தில் ஈமானோடு இருக்கக்கூடியவர்களே, இறைவன் தான் காப்பாற்றக்கூடியவன், இறைவன் தான் காப்பாற்றக்கூடியவன். இறைவனுக்கு அந்த ஆற்றல் உண்டு. நம்மளை காப்பாற்றுவதற்குள்ள ஆற்றல் இறைவனுக்கு இருக்கிறது. நாம் அந்த நம்பிக்கையோடு இறைவனிடத்தில் கேட்க வேண்டும். அதிக கடன் சுமையில் இருக்கக்கூடியவங்க அந்த கடன்ல மூழ்கி குளித்திருக்கும் போது அவர்களுடைய தவக்கல் எதுவாக இருக்க வேண்டும்? இறைவா, நீதான் இந்த கடனை எங்களுக்கு தந்தாய், நீ எனக்கு இந்த கடனை அடைத்து தா ரப்பே. ஆத்மார்த்தமாக நல்ல நம்பிக்கையோடு நாம் இறைவனிடத்தில் கூறும்போது, கதாலிக்கல் முஞ்சில் மோமினின், இறைவன் தான் மோமின்களை வெற்றியடை செய்கிறான். ஏன் அதில் நமக்கு ஒரு நம்பிக்கை என்பது குறைவாக இருக்கிறது? பல நேரங்களில் நமது காரியங்கள் ஒன்று நடந்து கிடைக்காமல் இருப்பதற்கு காரணம் நமது இக்லாஸ் என்பது குறைவாக இருக்கும்போது, நமது நம்பிக்கை என்பது குறைவாக இருக்கும்போது. நாம் சொல்ல வேண்டியது, இறைவா, இந்த பிரச்சனை எனக்கு வழங்கியது நீதான், நீயே எனக்கு அதிலிருந்து என்னை காப்பாற்று ரப்பே, நீயே எனக்கு அதை சரி செய்து தா.
பிரச்சனைகளை தரக்கூடியவனும், துக்கங்களை தரக்கூடியவனும், நல்லதை தரக்கூடியவனும், சோதனைகளை தரக்கூடியவனும் எல்லாமே ரப்பு தான். ஹயர தரக்கூடியதும் ரப்பு தான், ஷர்ர தரக்கூடியதும் ரப்பு தான். நல்ல ஒரு வீட்டில் அந்த அடியான் வாழ்கிறான், அதை கொடுத்ததும் இறைவனே. வீடில்லாமல் முசீபத்தோடு வாழ்கிறான், அதை கொடுத்ததும் அல்லாஹு தாலா தான். ஒரு முசீபத்துல நம்ம மாட்டி விட்டோம்னா நமது கல்புடைய ஒரு நம்பிக்கை எப்படி இருக்க வேண்டும்? இறைவா, அதை வழங்கினது நீதான், அதை தந்தது நீதான், எனக்கு நீ பரிகாரத்தை தருவாயாக ரப்பே. மகானான யூனுஸ் நபி அலைஹிஸ்ஸலாம் பயங்கரமான ஒரு இருளில், ஒரு வேதனையில் மாட்டினாங்க, அவர்களை காப்பாற்றினது நீதான். நிறைய ஹதீஸ் காண முடிகிறது. திருமறை குர்ஆன் ஒரு நபியோட துஆவை எடுத்து கூறியிருக்கிறது. இறை தூதர் எடுத்து இந்த துஆவை பற்றி கூறியதாக சஹாபத்துகள் கூறியதை நமக்கு காண முடிகிறது. கடுமையான நோய்கள்ல பாதிக்கப்பட்டிருக்கக்கூடியவங்க ஏராளம் பேர் உண்டு. கேன்சர் இருக்கக்கூடியவங்க உண்டு, கட்டிகள் இருக்கக்கூடியவங்க உண்டு, டியூமர் இருக்கக்கூடியவங்க உண்டு, இன்னும் பல வேதனைகளில் பல நோய்களில் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடியவங்க உண்டு. ஸ்ட்ரோக்கு கொண்டு வேதனை அடையக்கூடியவங்க உண்டு. ஒரு அட்டாக் 2 அட்டாக் வந்து அதில் வேதனையில் இருக்கக்கூடியவங்க உண்டு. அந்த வேதனையோடு, அந்த வலிகளோடு, அந்த மன பயத்தோடு வாழும்போது திருமறை குர்ஆன் ஒரு ஆயுதமாக நமக்கு கற்றுத்தருகிறது. இறை தூதர் நமக்கு கற்றுத்தந்த ஒரு விஷயம், எந்த ஒரு நோயாளியாவது நோயில் பாதிக்கப்பட்டு இருக்கும்போது 40 தடவை இந்த ஒரு திக்ரை ஓதுகிறான். நிறைய பேர் வேதனையோடு சொல்லக்கூடிய ஒரு விஷயம், இந்த நோய் என்னை விட்டு விலகாதா, இந்த நோயோடையே நான் வாழ்கிறேன், இந்த நோயில்தான் என்னுடைய மரணமா அப்படின்னு வேதனையோடு கூறக்கூடியவர்கள் உண்டு. அந்த வேதனையை சகித்து வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த நேரத்தில் இந்த திக்ரை நமக்கு ஓத முடிந்ததுன்னா, இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகின்ற ஒரு விஷயம், எந்த ஒரு நோயாளியாவது நோயோடு போரிட்டு பாதிக்கப்பட்டு இருக்கும்போது 40 தடவை இந்த திக்ரை ஓதினால் எஜமானான ரப்பு அந்த அடியானுக்கு ஷஹீதுடைய கூலியை கொடுக்கிறான் என்று. மரணம் அடைந்து விடுவாங்க அப்படின்னு கிடையாது. அந்த ஒரு அடியான் படுக்கையில் இருந்து மரணம் அடைந்தால் கூட, அந்த நோயால் போரிட்டு மரணம் அடைந்தால் கூட ஷுஹதாக்களுடைய கூலி கிடைக்கிறது. அல்லது அந்த அடியானுக்கு அந்த நோயிலிருந்து ஷிஃபா அடைந்து விட்டான் என்றால் ஒஃப்ரத்து துனூபுகு, அந்த அடியானுக்கு என்னெல்லாம் பாவங்கள் இருந்தோ அது எல்லாமே அல்லாஹு தாலா மன்னித்து விடுவான். இறைவன் பொறுத்து விட்டான் அந்த அடியானோடு. அப்போ 2 ஆஃபர் கிடைக்கிறது. நோயால் பாதிக்கப்பட்டு யாராவது நீங்க இருந்தா, நோயினால் பாதிக்கப்பட்டு இருந்தா, என்னுடைய சவுண்டை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய உங்களில் யாராவது இருந்தால் கூட, அல்லது உங்களுடைய குடும்பத்தில் யாராவது இருந்தால் கூட, படுக்கக்கூடிய அந்த படுக்கையிலே லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன் 40 தடவை ஓதிவிட்டால், அந்த நோயினால் அந்த அடியான் மரணமடைந்தால் கூட ஷஹீதுடைய கூலி அந்த அடியானுக்கு கிடைக்கிறது. இன்னி அந்த நோய் அல்லாஹு தஆலாவின் அருட்கொடையினால் அந்த நோய் குணமடைந்து விட்டால், ஷிஃபா ஆகிவிட்டால், அவனுடைய பாவங்கள் அனைத்தையும் இறைவன் மன்னித்து விட்டான். இதை கூறியது முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தன்னுடைய நாவை கொண்டு பொய் சொல்லாத நமது இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத்தந்த விஷயம். மகான்கள் கற்றுத்தருகிறாங்க. இந்த ஒரு துஆவை தொழுகையிலும் சுஜூதிலும் நமக்கு ஓதக்கூடிய முறையை கற்றுத்தருகிறாங்க. நமது துஆ சீக்கிரம் இறைவன் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு ஆசை இருந்தா, இப்போ உங்களுக்கு ஒரு பெரிய ஆசை இருக்கிறது, என்னுடைய துஆவை இறைவன் சீக்கிரம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று. என்னுடைய கல்பில் பெரிய ஒரு ஆசை இருக்கிறது, நீண்ட நாளாக ஒரு ஆசை இருக்கிறது, அது எனக்கு பூர்த்தியாக வேண்டும். அப்படி இந்த வீடியோ கேட்டுக்கொண்டு இருக்கக்கூடிய உங்களில் யாருக்காவது ஆசை உண்டுனா அவர்களுக்கு ஒரு சிறந்த ஒரு சொல்யூஷனை நான் உங்களிடம் பகிர்ந்து கொள்கிறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபில் மனாம், முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவில் பார்த்தாங்க. ஃபகால யா ரசூலுல்லாஹி ஹாஜதி இலல்லாஹி தஆலா. மகான்கள், அவுலியாக்கள் நமது இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவில் கண்டிருக்காங்க. கனவில் கண்டு அவர்கள் கேட்கிறாங்க, நபியே, எனக்கு இறைவனிடத்தில் கேட்க வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. ஃபபிமா அத்தவஸ்ஸுலு இலைஹி, நபியே, நாங்கள் இறைவனிடத்தில் என்ன தவசுல் செய்ய வேண்டும், அதற்கு எந்த காரியத்தை கொடுத்து நாங்கள் அதை நிறைவேற்றி எடுக்க வேண்டும் நபியே அப்படின்னு. எனக்கு ஒரு நோய் இருக்கிறது, அந்த நோய் எனக்கு ஷிஃபா ஆக வேண்டும் என்ற ஆசை இருக்கிறது. அல்லது எனக்கு ஒரு கடன் சுமை இருக்கிறது, அந்த கடன் ஒன்று அடைந்து கிடைக்க வேண்டும் என்ற ஆசை இருக்கிறது. எனக்கு வீட்டு வேலை நடந்து கொண்டு இருக்கிறது, அது இப்பொழுது நடக்காமல் நின்று போயிருக்கிறது, அது தொடர்ந்து நடக்க வேண்டும் என்ற ஆசை இருக்கிறது. அல்லது வீட்டு வேலை நடந்து கொண்டே இருக்கிறது, அது நல்ல முறையில் பூர்த்தியாக வேண்டும் என்ற ஆசை இருக்கிறது. என்னுடைய பிள்ளைகளுடைய கல்யாண தேவை இருக்கிறது, அதற்கு எனக்கு பணம் வேண்டும் என்ற ஆசை இருக்கிறது. அப்படி எந்த தேவையாக இருந்தாலும் சரி, அதை எப்படி இறைவனிடத்தில் நாங்கள் எதை வைத்து எப்படி கேட்க வேண்டும் அப்படின்னு நமது இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் மகான்கள் கேட்டிருக்காங்க. அதற்கு நமது இறை தூதர் கூறிய பதில், ஃபகால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதற்கு நமது இறை தூதர் கூறியது, மன் கான ஹாஜதி இலல்லாஹி தஆலா ஃபல் யஸ்ஜுது வகுல் ஃபி சுஜூதி அர்பஹைன் மர்ரத்தின் லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். எந்த ஒரு அடியானுக்காவது அவர்களுடைய ஆசைகள் ஒன்று பூர்த்தி செய்து கிடைக்க வேண்டும் என்ற ஆசை இருந்தால்
அவர்களுடைய துஆவை இறைவன் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஆசை இருந்தால் அவர் என்ன செய்ய வேண்டும்? ஃபல் எஸ்ஜுத், அவர்கள் இறைவனிடத்தில் இறைவனின் முன் சுஜூது செய்யட்டும். அந்த சுஜூதில் அவனுடைய அல்லது அவளுடைய அந்த அடியானுடைய சுஜூதில் அர்பஹீன மர்ரத்தின் 40 தடவை லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன் என்கிற திக்ர ஓதி அந்த சுஜூதில் அவன் துவா செய்தால் அந்த அடியானுடைய துவா கண்டிப்பாக ஹிஜாபத் உள்ளது, அதற்கு கண்டிப்பாக பதில் கிடைக்கும், அது நிறைவேறி விட்டது. இதை சொன்னது ஹபீபுனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ நமது இறைதூதர் கற்றுத்தந்த விஷயம், யாருக்காவது ஏதாவது ஒரு தேவை, ஏதாவது ஒரு கனவு, ஏதாவது ஒரு ஆசை, ஏதாவது ஒரு விஷயம் மனதில் இருந்து கொண்டே இருக்கிறது, அது பூர்த்தியாகி கிடைக்க வேண்டும் என்ற ஆசை இருந்தால் அவர்கள் ஒலுவோடு ஒரு சுஜூது செய்யட்டும். அந்த சுஜூதில் 40 தடவை லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன் என்கிற திக்ர ஓதி அவன் இறைவனிடத்தில் துஆ செய்யட்டும். அந்த துஆவை இறைவன் கண்டிப்பாக பூர்த்தி செய்து கொடுப்பான், அந்த துஆ ஏற்றுக்கொள்ளப்படும் என்று நமது இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத்தந்தாங்க. இன்னும் நமது இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஏதாவது ஒரு அடியானுக்கு ஒரு காரியத்தில் ஒரு பிரச்சனை இருக்கிறது, ஒரு கஷ்டம் வந்துவிட்டது, அது அவனுக்கு ஒரு பரிகாரமாக அவனுக்கு கிடைக்க வேண்டும், அந்த ஒரு காரியத்தும் அப்படின்னு இருந்தா மல்து ரஃபிஷைன், நான் எந்த ஒரு விஷயத்தையும் எடுத்து சொல்லவில்லை, எல்லா விஷயத்துக்குமே நமக்கு ஒரு பரிகாரம் கிடைக்கும். நமது இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எடுத்து சொல்றாங்க, ஏதாவது ஒரு விஷயத்திற்கு ஒரு அடியானுக்கு ஒரு சிரமம் நடந்து விட்டது, ஒரு கஷ்டம் வந்து விட்டது, இதற்கு ஒரு பரிகாரம் வேண்டும், இது என்ன ஆக போகுதுன்னு தெரியல அப்படின்னு இருந்தால் அவன் என்ன செய்ய வேண்டும்? அஹ்ஸனல் உலு, அவன் நல்ல முறையில் ஒலு எடுக்க வேண்டும். நல்ல முறையில் ஒலு செய்துவிட்டு 2 ரக்காத் தொழுது கொள்ளுங்கள். நான் அல்லாஹு தாலாவுக்கு வேண்டி சுன்னத்தான 2 ரக்காத்தை நான் தொழுகின்றேன் அப்படின்னு நெய்யத்து வைத்து தொழுது கொள்ளுங்கள். அதன் பின் சலாம் கொடுத்து கொள்ளுங்கள். அதன் பின்பு அந்த தொழுகையின் பின்பு மறுபடியும் ஒரு சுஜூது செய்யுங்கள். அந்த சுஜூதில் அவங்க சொல்லிக் கொள்ளட்டும், அவங்க ஓதிக்கொள்ளட்டும், லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன் அர்பஹீன மர்ரத்தின். எத்தனை தடவை? 40 தடவை. அதன் பின் அந்த அடியானுடைய தேவைகள் அனைத்தையுமே எஜமானான ரப்பிடத்தில் அந்த அடியான் கூறிவிட்டான், அந்த அடியான் கூறட்டும். அல்லாஹு தாலா அவங்க கேட்கும் போதே அந்த அடியானுக்கு என்னென்ன தேவைகள் இருக்கிறதோ, என்னென்ன மனதில் ஏக்கத்தோடு இருக்கிறனோ அந்த தேவைகளை எல்லாம் எஜமானான ரப்பு பூர்த்தி செய்து கொடுப்பான். இப்போ உங்களுக்கு இப்போ ஒரு தேவை வந்திருக்கிறது என்றால் ரப்பிடத்தில் சுஜூது செய்துவிட்டு உங்களுடைய தேவை நீங்கள் கேளுங்கள். அதன் முன்பு நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம், அழகிய முறையில் ஒழுங்கான முறையில் ஒலு செய்யுங்கள், 2 ரக்காத் தொழுங்கள், சலாம் கொடுங்கள். அந்த சுஜூதிலேயே நீங்கள் படுத்து 40 தடவை லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன் என்கிற திக்ர ஓதுங்க. அதன் பின்பு அந்த சுஜூதிலிருந்து எழுந்து கொள்ளுங்கள். எழுந்து நீங்கள் ரப்பிடத்தில் துஆ செய்யுங்கள். இறைவா, என்னுடைய இந்த தேவையை நீ பூர்த்தி செய்து தா ரப்பே, என்னுடைய இந்த கவலையை நீ போக்கி தருவாயாக ரப்பே, இந்த வேதனைக்கு நீ எனக்கு ஒரு சொல்யூஷனை தா ரப்பே, என்னுடைய இந்த நோயை நீ ஷிஃபா ஆக்கி தா ரப்பே. அப்படி கேட்டால் அல்லாஹு தாலா அந்த துவாவை கண்டிப்பாக ஏற்றுக்கொள்வான். சின்ன ஒரு துவா, சின்ன கலிமத்து, அந்த ஒரு துவாவை கொண்டு நமது எவ்வளவு பெரிய பெரிய தேவைகளை நமக்கு பூர்த்தி செய்து எடுக்க முடியும். அப்போ நான் இங்க சொன்ன விதத்துல எந்த ஒரு அடியானுக்கும் இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் உங்களுடைய தேவை நெய்யத்தாக வைத்து நீங்கள் செய்து பாருங்கள், செய்து கொள்ளுங்கள். ஒரு நோய் கொண்டு பாதிப்புல இருந்தாலும் சரி, கடன் சுமையினால் பாதிக்கப்பட்டிருந்தாலும் சரி, மற்ற ஏதாவது சிரமங்களில் இருந்தாலும், ரீதியாக பிரச்சனையாக இருந்தாலும் சரி, சம்பாத்தியத்தில் பிரச்சனையாக இருந்தாலும் சரி, கணவரிடத்தில் பிரச்சனையாக இருந்தாலும் சரி, எல்லாவற்றிற்கும் நமக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்க நமது இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு கற்றுத்தந்த ஒரு துஆ இது, கற்றுத்தந்த ஒரு அமல் இது. திருமறை குர்ஆனில் நபி ஓதிய துஆ என்று எடுத்து கூறப்பட்டிருக்கிற துஆயாகும் இது. ஒரு நாளும் இந்த துஆவை நிசாரமாக விட்டு விடாதீங்க. எல்லா நாளுமே வழக்கமாக ஓதுங்கள். யூனுஸ் நபி அலைஹிஸ்ஸலாம் ஓதிய துஆவாகும் இது. அல்லாஹு தாலா இதை நமது வாழ்க்கையில் வழக்கமாக ஓதுவதற்கு அருள் புரிவானாக. இன்னும் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.